மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, நீர்வளத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகியோரோடு மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்கள். வணக்கம். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் உரிமையை நிலைநாட்டுவது தொடர்பாகவும் சட்ட ரீதியாக இதனை அணுகுவது குறித்தும் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. நேற்று கர்நாடக அரசின் துணை முதலமைச்சர் சிவகுமார் காவிரி குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டத்தை எதிர்க்க தமிழக அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் விரைவில் தாக்கல் செய்து அனுமதி பெற்று மேகதாது அணைக்கு அடிக்கல் நாட்டுவோம் எனவும் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் 20 மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாகவும் டெல்டா மாவட்டங்களின் விவசாயத்தின் அடித்தளமாகவும் காவிரி நீர்தான் இருந்து வருகிறது. தமிழகத்தின் உரிமைகளை அபகரிக்க இந்த கர்நாடக அரசு தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ச்சியாக தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள். ஏற்கனவே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு ஒருபோதும் அனுசரிக்காது என கடந்த ஆட்சியிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் மேகதாது அணை விவகாரத்தில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தமிழ்நாடு அரசின் உரிமையை நிலைநாட்டுவது குறித்தும் தற்போது பொதுப்பணி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் உரிமையை நிலைநாட்டுவது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதற்கு பிறகாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, நீர்வளத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகியோரோடு மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்கள். வணக்கம். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் உரிமையை நிலைநாட்டுவது தொடர்பாகவும் சட்ட ரீதியாக இதனை அணுகுவது குறித்தும் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. நேற்று கர்நாடக அரசின் துணை முதலமைச்சர் சிவகுமார் காவிரி குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டத்தை எதிர்க்க தமிழக அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் விரைவில் தாக்கல் செய்து அனுமதி பெற்று மேகதாது அணைக்கு அடிக்கல் நாட்டுவோம் எனவும் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் 20 மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாகவும் டெல்டா மாவட்டங்களின் விவசாயத்தின் அடித்தளமாகவும் காவிரி நீர்தான் இருந்து வருகிறது. தமிழகத்தின் உரிமைகளை அபகரிக்க இந்த கர்நாடக அரசு தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ச்சியாக தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள். ஏற்கனவே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு ஒருபோதும் அனுசரிக்காது என கடந்த ஆட்சியிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் மேகதாது அணை விவகாரத்தில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தமிழ்நாடு அரசின் உரிமையை நிலைநாட்டுவது குறித்தும் தற்போது பொதுப்பணி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் உரிமையை நிலைநாட்டுவது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதற்கு பிறகாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தகவலுக்கு நன்றி நந்தினி.